வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளில் இப்போது ரீசெண்டாக நடந்து முடிந்த 2024 வந்து நமக்கு எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான எக்ஸாம் வந்து நடந்துச்சு. இந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின், அதாவது ஆன்சர் கீ வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆன்சர் கீயில் வந்து நமக்கு மொத்தம் வந்து 53 ஷிஃப்ட் வந்து மொத்தத்துக்கு நடந்திருக்கு. இந்த ஷிஃப்ட்டுக்கான அனைத்து கொஸ்டினுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டினை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜென்ரல் நாலேஜ், அதாவது ஜிகே கொஸ்டின், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எந்த இந்திய இசைக்கலைஞரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு பான்சூரி குரு என்ற ஆவணப்படம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஹரி பிரசாத் சௌராசியா, அதுதான் நமக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பின்வருவனவற்றுள் 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் உரையாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து சுவாமி விவேகானந்தர் தான். அந்த இதில் வந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது கொஸ்டின், வங்கி விகிதத்தில் சரிவு என்பது பண மதிப்பை உயர்த்துகிறதா குறைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வங்கி விகிதத்தில் சரிவு என்பது வந்து பண மதிப்பை வந்து அதிகரிக்கும். அதுவே சரிவு இங்கே இல்லாமல் உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பண மதிப்பை குறைக்கும். இந்த ரெண்டுதையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து ரீகால் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயரில் இதில் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு அடிப்படையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்குக்கான அனைத்து இன்ஃபர்மேஷனுமே, அதாவது A to Z இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிடி ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்குமே நான் அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நாலாவது கொஸ்டின், பின்வரும் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் இந்தியா தனது வளர்ச்சி இலக்கை அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8வது திட்டத்தில் தான் இந்தியா வந்து வளர்ச்சி இலக்கை வந்து அடைஞ்சிருக்கோம். இதில் வந்து மொத்தம் வந்து எந்த ஆண்டு வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேறு ஷிஃப்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு வர அந்த ஷிஃப்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த 5 ஆண்டு திட்டத்தை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். அதை வந்து நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரியாக தான். இதை வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, ஒரு ரிவிஷன் தான் இது. நீங்கள் வந்து அதுக்கு முன்னே வந்து நம்ம இம்பார்ட்டண்டான டாபிக் கொடுத்தது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 5வது கொஸ்டின், நவீன கால தனிம வரிசை அட்டவணையின்படி ஹீலியத்தின் அணு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹீலியத்தின் அணு எண் வந்து 2. நெக்ஸ்ட் வந்து 6வது கொஸ்டின், இந்தியா 2வது ஆசிய போட்டிகளை எந்த ஆண்டில் நடத்தியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1882ஆம் ஆண்டு தான் இந்தியா வந்து ஆசிய போட்டியை வந்து 2வது முறையாக வந்து நமக்கு வந்து நடத்தியிருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு முறையாக நடத்தினது வந்து நம்ம வந்து ஆசிய போட்டிக்கான டாப்பிக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 6வது கொஸ்டின், இது 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின்வரும் எந்த மாநிலம் கதக் நடனத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து கதக் வந்து உத்தரப்பிரதேசத்துடைய நடனம் தான் கதக். இந்த கதக்குங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஃபெஸ்டிவல் அப்போ இந்த கதக் அப்படிங்கிற நடனம் வந்து ஆடப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து 8வது கொஸ்டின், பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவானது 2023ஆம் ஆண்டு புதிய மத்திய துறை திட்டமான PM விஸ்வராமா என்னும் திட்டத்தை டேஸ் காலத்திற்கு ரூபாய் 13,000 கோடி நிதி ஒதுக்கீடுடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5ஆம் ஆண்டுடன் தான் இந்த 13,000 கோடி வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நமக்கு வந்து இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 9வது கொஸ்டின், இந்தியா தனது எல்லையின் ஏறத்தாழ டேஸ் நிலத்தை ஆப்கானிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர் வந்து ஆப்கானிஸ்தானுடன் நம்மளுடைய எல்லையை வந்து பகிர்ந்து கொண்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம நாடு. இதுவே பாகிஸ்தான், பக்கத்தில் பாகிஸ்தான். இந்த 4 இதையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அதனால் இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு டிப்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோமே தவிர இதைத்தான் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை. இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்டவற்றுள் யார் முதலாம் சந்திரகுப்தரின் மனைவி ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமாரா தேவி, அவங்க தான் முதலாம் சமுத்திரகுப்தரின் மனைவி. நெக்ஸ்ட்டு வந்து 10வது கொஸ்டின்,
பாக் ஜலசந்தி மற்றும் டேஸால் உருவாக்கப்பட்ட ஒரு குறுகிய கடல் கால்வாயால் ஸ்ரீலங்கா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்படுகிறது. எந்த கால்வாய் வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவிலேருந்து பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து மன்னர் வளைகுடா அதிலிருந்து தான் பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 12வது கொஸ்டின். ஜூன் 2023 மக்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே சட்ட உதவிகளை அணுகக்கூடிய பன்மொழிகளை கொண்ட இந்திய சட்ட செயலியை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியா லோக்கல் ஆப் அப்படிங்கிற ஆப்பை வந்து யார் அறிமுகப்படுத்தினா 2023 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து அறிமுகப்படுத்தினது வந்து எம்என் வெங்கடசலயா. அவர் தான் வந்து இந்த இந்தியா லீகல் ஆப் அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து 13வது கொஸ்டின். இந்தியாவில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம் டேஸால் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம் வந்து டேஸால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தால் தான் இந்த சம்பளம் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கான ஆட்சி காலம் எந்த வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம வந்து அதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது தான். நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து கண்டிப்பான முறையில் கிளியர் பண்ணிடலாம். 14வது கொஸ்டின். சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது எஸ்எல்ஆர் என்றால் என்ன? அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வங்கிகள் குறுகிய காலத்திற்கு நிர்மமாக வைத்திருக்கக்கூடிய வைப்பு தொகையின் சதவீதம் ஆகும். இதுதான் எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 15வது கொஸ்டின். சென்ட்ரல் பேங்க் அவார்ட்ஸ் 2023 ஆண்டுக்கான கவர்னர் ஆஃப் தி இயர் என்ற அறிவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்தி காந்தா தாஸ். அவர் தான் 2023 ஆண்டுக்கான கவர்னர் ஆஃப் தி இயர். நெக்ஸ்ட் வந்து 15வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எதனுடன் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 51A தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான தனி வீடியோவுமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். எல்லா சட்டப்பிரிவுமே எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மொத்தம் வந்து 300 சில்லற சட்டப்பிரிவு வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 51A வந்து பொது சொத்தினை காப்பமைப்பும் செய்தல் மற்றும் வன்முறையினை முற்றாக ஒழித்தல். இதுதான் 51Aக்கான சட்டப்பிரிவு. ஆப்ஷன் 2 தான் சரியானது. நெக்ஸ்ட்டு வந்து 17வது கொஸ்டின். 2009 பரதநாட்டியத்திற்காக பத்மபூஷன் வென்ற தம்பதியார் யார்? அதாவது 2029 வந்து பரதநாட்டியமான பத்மபூஷன், இந்த பரதநாட்டியத்திற்கான பத்மபூஷன் விருது வந்து பெற்ற தம்பதியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்ணத்தில் புதிய வீட்டில் தனஞ்செயன் மற்றும் சாந்தா தனஞ்செயன். இவங்க தான் 2009க்கான பத்மபூஷன் விருது பெற்றவங்க. நெக்ஸ்ட்டு வந்து 18வது கொஸ்டின். பின்வரும் எந்த சொல் கிரிக்கெட்டுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரன்கள், ரெண்டாவது வந்து ட்ரிப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எது வந்து தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்ளிங் அப்படிங்கிறது தான் தொடர்புடையது அல்ல. ரன் வந்து கிரிக்கெட்டில் எத்தனை ரன்கள் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரன் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து 19வது கொஸ்டின். ஃப்ரீ த்ரோ என்பது டேஸ் விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து கூடைப்பந்தோடைய தொடர்புடையது தான் இந்த இது வந்து. நெக்ஸ்ட்டு வந்து 20வது கொஸ்டின். கேரளாவின் பாரம்பரிய விழா கொண்டாட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேரளாவில் வந்து எதை பாரம்பரியமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓணம் தான் கேரளாவில் வந்து ஃபெஸ்டிவலாக கொண்டாடப்படுகிறது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் எஸ்எஸ்சி ஜிடிக்கான 2024 நடைபெற்ற கொஸ்டினான ஜென்ரல் நாலேஜ். அதாவது ஒரு ஷிஃப்ட்டு தான் நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின், அதாவது 53 ஷிஃப்ட்லேயும் நடந்த கொஸ்டின்ஸில் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அதில் வந்து என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, இனிமேல் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.